வணக்கம் நண்பர்களே. வாழ்க்கையில் உயர்வடையணும்னா செல்ஃப் டெவலப், அதாவது சுய முன்னேற்றம் ரொம்ப முக்கியம். நாம் தான் நம்ம எதிர்காலத்தை உருவாக்கணுமே தவிர அடுத்தவங்க நமக்காக உருவாக்க மாட்டாங்க. அதுக்காக இங்கே 5 எளிய ஆனால் மிக பயனுள்ள டிப்ஸ் சொல்கிறேன். இதை பின்பற்றி நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேன்னு உங்களுக்கு புரியும். முதலாவதாக, காலையில சீக்கிரம் எழுந்து ஒழுக்கத்தை பின்பற்றுறது. வெற்றி பெற ஒழுக்கம், அதாவது டிசிப்ளின் தான் முக்கியமானது. அதை வளர்க்க பக்காவான நேரம்னா அதிகாலையே. சீக்கிரம் எழுந்தா நமக்கு எக்ஸ்ட்ரா நேரம் கிடைக்கும். நம்ம லட்சியத்தை பிளான் பண்ணிக்க, சுய மேம்பாடு செய்ய, நல்ல பழக்கங்களை வளர்த்துக்க இந்த டைம் தான் ஒரு நல்ல உகந்த நேரமா. இதுதான் சாதனை அடைய முதல் கட்டமே. அதனால காலையில 5:30க்கு எழுந்து உங்கள் நாளை திட்டமிடுங்கள். ஏன்னா ஸ்டார்ட் பண்ற நேரமே காலையில தான். அந்த ஒரு அமைதியான சூழல்ல தான் நிறைய நம்மளோட மைண்ட்ல இன்னைக்கு என்ன பண்ண போறோம் அப்படிங்கறது தாட் நமக்கு நிறைய ஒரு அமைதியான நேரத்துல தான் கிடைக்கும். அதனால அன்னைக்கு அந்த டைம்ல என்ன பிளான் பண்ணலாம், ஒரு நல்ல வைப்ரேஷன்ல கொண்டு போகும். ஆகவே உங்கள் நாளை திட்டமிடுங்கள் அதிகாலையில். இரண்டாவதாக, மனநிலையை மாற்றுங்கள். நம்ம நினைச்சதுதான் நடக்கும். ஒரு பெரிய விஷயத்தை அடைய சரியான மனநிலை, மைண்ட் செட் ரொம்பவே முக்கியம். நீங்க உங்க மனசுல நான் முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா முடியவே முடியாது. ஆனா நான் கண்டிப்பா செய்வேன் நினைச்சீங்கன்னா கண்டிப்பா நடக்கும். நேர்மறையான பாசிட்டிவ் எண்ணங்களை வளர்த்துக்குங்க. தினமும் உறுதிமொழிகளை சொல்லுங்க. எக்ஸாம்பிளாக, காலையில் எழுந்தும் நான் வெற்றி பெறுவேன், என் கடமையை முழுமையாக நிறைவேற்றும் என்று சொல்லுங்க. ஒரு பாசிட்டிவ் தாட்ஸோட எப்பயுமே இருங்க. அது உங்களோட செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் ரொம்பவே நல்லா இம்ப்ரூவ் ஆகும். மூன்றாவதாக, நல்லவர்களோடு இருங்கள். நேர்மறை சூழல் தேவை. ஏன்னா செல்ஃப் டெவலப்மெண்ட்ல மிகவும் முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா பாசிட்டிவ் என்விரான்மெண்ட். நம்ம சுற்றி இருக்கும் சூழ்நிலை, அதாவது என்விரான்மெண்ட் நம்ம வாழ்க்கையை மிகப்பெரிய அளவில் பாதிக்கிறது இல்லை மாற்றுகிறதுன்னு கூட சொல்லலாம். நல்ல நண்பர்களும் நல்ல உறவுகளும் நம்மளுடைய உயர்வுக்கு முக்கிய காரணமாக இருக்கிறாங்க. ஆனால் என்னாலையும் முடியாது, ஒன்னாலையும் முடியாதுங்கிற மாதிரி பேசுறவங்களையும் நம்ம ஆற்றலை குறைக்கிறவங்களையும் தூரத்துல வச்சுக்கணும். நல்ல மனிதர்களை தேடி பழகுங்க. நல்ல வழியை காற்ற ஒரு மென்டார்கிட்ட நிறைய கேட்டு தெரிஞ்சு கத்துக்குங்க. ஏன்னா அவங்களோட அனுபவங்கள் நமக்கு ஒரு பெரும் உதவியாக இருக்கும் செல்ஃப் டெவலப்மெண்ட்ல. ஆகவே நல்ல வழிகாட்டியை தெரிந்து கேட்டு கற்றுக்கொள்ளுங்கள். நான்காவதாக, நல்ல பழக்கங்களை வளர்த்து கொள்ளுங்க. வெற்றி வரும்னு காத்திருக்க வேண்டாம், அதற்கு தினசரி உழைக்கணும். சிறு சிறு நல்ல பழக்கங்கள் தான் பெரிய மாற்றங்களை கொடுக்கும். புத்தகங்கள் நிறைய படிங்க. தினசரி ஒரு புது விஷயத்தை கத்துக்கோங்க. உடற்பயிற்சி செய்யுங்க. ஒரு நல்ல பழக்கத்தை 21 நாட்கள் தொடர்ந்து அது உங்களுக்கு ஒரு சக்தி வாய்ந்த தினசரி பழக்கமா, ரொட்டீனா மாறிடும். ஐந்தாவதாக, கேள்விகள் கேளுங்க, ஆழமா யோசிங்க. வெற்றி அடைய விவேகம், அதாவது ஸ்மார்ட் திங்கிங் மிகவும் முக்கியம். அதனால ஏதாவது சந்தேகம் இருந்தா அப்பவே அதுக்கான கேள்வி கேட்டு அதுக்கான பதில் தெரிஞ்சுக்குங்க. எக்ஸாம்பிள், ஒரு முடிவு எடுப்பதற்கு முன்பு இந்த முடிவு என்னுடைய வாழ்க்கைக்கு நல்லதா என்று யோசிக்க வேண்டும். அதிகமாக யோசிக்க கூடாது, ஆனால் செயல்படுவதற்கு முன் ஆழமாக ஆராய வேண்டும். இந்த 5 விஷயங்களையும் உங்க வாழ்க்கையில நடைமுறைப்படுத்துங்க. இதை பின்பற்றினா உங்க வாழ்க்கை கண்டிப்பா வளர்ச்சி அடையும். இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நம்ம அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.